விஷானா என்ன வேணும்? சரி செஞ்சுருவோம். இங்கே பீஃப் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு நான் ஒரு வடை சட்டியில் குருமிளகு, ஜீரகம், வெந்தயம், வரமிளகா, சோம்பு, தனியா எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூடயே உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 2 தக்காளியும் போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கழுவின கறியை போட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ட்ரை மசாலாவையும் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தால் நம்மளோட பீஃப் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட பரோட்டாவும் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செட்டிநாடு ஸ்டைல் பீஃப் கறி வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக ஸ்பைசஸை அரைச்சி போட்டாலே தனி ருசி. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.